யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ ஜன்னல் வழியா வந்த எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எத்தனை நாளா இந்த விஷயம் நடக்குது சிவனியா? உன்னதான். ஒருவேளை நான் நாகமா உருமாறினதை இவர் பார்த்துட்டாரோ? இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாம்பால மட்டும்தான் ஜன்னல் வழியா வர முடியும், ரைட்? அப்படி நினைக்காம வேற எப்படி நினைக்க சொல்ற? உன்னை கார்டன்ல தேடின, ஹால்ல தேடின, கிச்சன்ல தேடின, ஆனா நீ எங்க போன சிவனியா? உன்னை எங்கேயும் காணுமே. எங்க போனேன்னு சொல்லு. நான் இங்கேதான் இருந்தேன். ஓ, இத்தனை ரூம்ல தேடினவ ஓ ரூம்ல தேடாம இருந்திருப்பேன்னு நினைக்கிறியா? ஒருவேளை நான் வரதை தெரிஞ்சு நீ மாயமா மறைஞ்சிட்டியோ? இப்படியும் இருக்கலாம்ல. சாரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஒருவேளை நீ யாருன்னு என்ன சொல்லிருப்ப தெரியுமா? இந்த திமிரான பேச்செல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்கன்னு. எதுக்காக தேடினீங்கன்னு சொல்லலையே. ரிலாக்ஸ், அதை சொல்லதான் வந்திருக்கேன். அன்னைக்கு நம்ம ஜாலியா வெளியே போலான்னு ஒரு பிளான் போட்டோம்ல, அதுக்கு பதிலா எங்க அம்மா ஒரு பிளான் போட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? கிச்சன்ல உனக்கு வேலை கொடுத்து லாக் பண்ணாங்களே, அந்த பிளான் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் இன்னைக்கு ஒரு பிளான் போட்டு உன்னை வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். நீ ரெடியா இருக்கல? ஏன் இப்படி பதில் சொல்லாம குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க? ஏதாவது பேசலாம்ல. நல்ல வேளை நீ இதுக்கு சரின்னு சொல்லிட்ட. நான் இப்ப சொன்னேன். ஆமா, இப்பதான் சொன்னேன். இப்ப சொன்னா அப்பனா உனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸா? அப்படி இல்ல, நான் எப்ப சொன்னேன்னு கொஞ்சம் இந்த சமாளிக்கிற வேலை என்கிட்ட வேணா. வா நல்லா கேட்டுக்கோ. உன்னை ரெடியாக சொல்லிட்டு நான் கீழே போய் வெயிட் பண்ணேன்னு வை, அவ்வளவுதான், விடிஞ்சே போயிரு சிவனியா. இது அழகா இருக்கு. இந்த கலர் உன் கலருக்கு மேட்சிங்கா இருக்கும். ஐ மீன், ரெட் கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்தா, நீ ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிட்டு சீக்கிரம் கீழே வந்துடணும். ஓகே, புடி. சரி, 15 மினிட்ஸ் எடுத்துக்கோ, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. போ 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 போ. ஹே, ஒரு நிமிஷம் இரு ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா வந்துடு. நீ வந்தாதான் நான் உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துடாத. எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன். போ போ, சீக்கிரம் போ, ரெடி ஆயிட்டு வா. ஹே சிவன்யா, டோரை உள்பக்கம் லாக் பண்ணிக்கோ. இது உனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்க வாழ்க்கைன்னு ராஜகுரு சொன்னதை நம்புறதா, இல்ல இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்கவே நிலைக்காதுன்னு ஸ்ரேயா சொன்னதை நம்புறதா? யார் சொன்னதை நம்புறதுன்னு எனக்கு புரியல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் கார்த்திக் கூட வெளியே போக கூடாது. நிச்சயமா போக கூடாது. ஸ்டோர் ரூம்ல ஆர்டர் கொடுத்திருக்கா, அது ரூம் நம்பர் 205ல சூர்யா சார் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகே மேம். ஏய், வந்துருச்சுடா. சர்வீஸ்னா இப்படிதான் இருக்கணும். ஐ லவ் திஸ் ஹோட்டல். ஓன் பண்ண உடனே வந்து நிக்கிறான் பாரு. அமேசிங் சர்வீஸ்டா. வா வா வா, உள்ள வா உள்ள வா உள்ள வா. அங்க வையா, பார்த்து உடஞ்சிட போகுது பார்த்து. வெரி குட் வெரி குட், குட் பாய். இது உனக்கு. கிளம்பு கிளம்பு. ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ண. தேங்க்யூ. பாய். ஓபன் பண்ணு சீக்கிரம் சீக்கிரம். வாங்க வாங்க வாங்க. ஏய் ஹரிஷ், இங்க வா. இத பத்தியா? full bottle and serve a third for me. full bottle. டேய், எடுத்துட்டு வந்ததை என்ஜாய் பண்றதுக்காகடா. சரி சரி, கொண்டு வாடா, அங்கே நிக்காத. வா சீக்கிரம் சீக்கிரம். pour me the drink buddy. நீ பண்ண மாட்ட, நானே சர்வ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ஊத்து. இரு, அவசரப்படாத. யூ
யூ டு த ஹானர்ஸ். எஸ். அவசரப்படாத. நான் இப்பவே எப்படியாவது இங்கிருந்து வெளியில போயாகணும். அந்த சூர்யாவை கொல்ற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒரு தடவை தப்பிச்சிட்டான், இந்த தடவை கண்டிப்பா அவனால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னால எப்படி இந்த நாட்டை விட்டு போக முடியுதுன்னு நானும் பார்க்கறேன். சொல்லுங்க அங்கிள். அங்கிள், நான் அதை அப்பவே ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டேனே. ஃபர்ஸ்ட் டிஸ்பேட்ச் ஆகிறது உங்க குட்ஸ் மட்டும்தான். என்னங்க, வீட்ல தாங்க இருக்கேன். என்ன என்ன சடனா? ஓ, ஓகே. கார்த்திகையும் சிவன்யாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல, காரெல்லாம் அனுப்ப வேண்டாம், கார்த்திக் வண்டியிலேயே வந்துடுறேன். ஓகே. இல்ல இல்ல இல்ல, அவ்வளவுதான், ரெடி ஆயிட்டு கிளம்பிடுவோம். சிவன்யா, ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நான் ஹால்ல தானே இருந்தேன். அப்ப பாக்கும்போது யாருமே இல்லையே. எப்ப நீ வந்த? அது சிவன்யா, என்னாச்சு உனக்கு? ஏமா நீ பார்க்கவே பயந்து போன மாதிரி இருக்க? அம்மா, நான் பாம்பை பார்த்தேம்மா. என்னது, பாம்பை பாத்தியா? எங்க? கார்டன்ல தான் பார்த்தேன். கார்டன்லயா? வா என் கூட. இல்ல, வேண்டாம் வேண்டாம்மா, எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். அது உங்களுக்கே தெரியும்ல, அது போயிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ அந்த பாம்பு எங்க குடும்பத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்துல விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேல வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த ஆண்டவன் நம்ம குடும்பத்து விதியில என்ன எழுதி வச்சிருக்கானோ. அவன் எழுதின தலையெழுத்த நிச்சயம் மாத்த முடியாது. இல்லம்மா, நம்ம தலையில என்ன எழுதிருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ஜோசியர் இருக்காங்க. அவங்க நமக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு. அந்த ஜோசியர் எங்கம்மா இருக்காங்க? அம்மா, சின்ன வயசா இருக்கும்போது எங்க கிராமத்துல பார்த்தேன். ரொம்ப அற்புதமா ஜோசியர் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன எல்லாமே அப்படியே நடக்கும். என்ன நடக்க போதோ அதையும் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்கள நம்புவாங்க. அவங்க வரும்போது சாதாரணமா தான் வந்தாங்க. ஆனா போகும்போது நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு போனாங்க. கைராசியான ஆள். அவங்க சொன்ன எல்லாமே நடக்குமா? ஜாதகம், கைரேகை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அவங்கள இங்க வர சொல்வேன். அவங்கள தாராளமா வர சொல்லு. முதல்ல அவங்க இங்க வர முடியுமான்னு அவங்கள கேட்டுக்கம்மா. எப்ப வர முடியும்னு கேளு. இப்ப கூட அவங்கள வர சொல்றேம்மா. அம்மா, அவங்க மட்டும் ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மள சுத்தி இருக்க எல்லா கஷ்டமும் போயிடும். உண்மையாவா?
ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் சிவனியா நீ ஒண்ணு பண்ணு. நாம எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம்ல, அந்த இடத்துக்கே அவங்கள வர சொல்லிட. அங்க வச்சு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நாம பேசிடலாம். அங்கேயா? சூர்யா அண்ணன் கனடா போறாரு இல்லமா, அதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நாம எல்லாரும் போகணும். ஹரிஷ் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாருமா. நாம அங்க போயிடலாம். நீ அந்த ஜோசியக்கார அம்மாவை அங்க வர சொல்லிட்டேன்னா அங்கேயே பாத்துடலாம். சரிம்மா, நான் அவங்கள அங்கேயே வந்து பார்க்க சொல்றேன். அப்படியே செஞ்சிடுமா. நான் போய் ரெடி ஆகுறேன். அவங்களுக்கு முன்னாடி நாம அங்க இருக்கணும்ல. சரிம்மா. சிவன்யா ரெடியா? சிவன்யா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? நானே உனக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தேன். ஆனா இப்ப ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. காலையில போறதுக்கு உன்னை ராத்திரி ரெடி ஆகணும்னு சொல்லணும் போல இருக்கே. சிவன்யா, 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 யார்கிட்ட பேசுறீங்கன்னு நான் உள்ள போகும்போது என்ன சொன்னீங்க? 15 மினிட்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன், அதுக்குள்ள நீ வந்துடணும் நீங்க. அப்படி சொன்னவர் எங்க போனாரு? நான் ரெடியாய் ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆகுது. உங்களுக்கே ஹாஃப் அன் ஹவர் ஆகும்போது அப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு நேரம் ஆகாதா என்ன? பார்த்து ரெடியானா தானே. உங்களை மாதிரி ஆட்களுக்கு எங்களை கொஞ்சமாவது பிடிக்குது. என் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். பொட்டு மட்டும்தான் கொஞ்சம் கொணலா இருக்கு. இதுக்கு மேல கிட்ட போனா மூக்கு தான் உடைஞ்சிரும். வாங்க போலாம். ஹே, ஒரு நிமிஷம். அங்க என்ன இருக்கு? அது என்ன போட்டோன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இரு. யார் இந்த குழந்தை? இது என்னோட போட்டோ தான். உன்னோட போட்டோங்கிறதுனால நான் பார்க்க கூடாதா என்ன? சும்மா சொல்லக்கூடாது. நீ சின்ன வயசுலயே ரொம்ப கியூட்டா இருக்க. ஆமா, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். என்ன மாம், எங்கேயாவது வெளியே போறீங்களா என்ன? உனக்கு விஷயமே தெரியாதாடா? நாம எல்லாருமே சேர்ந்து தானே போறோம். சூர்யா அங்கிள் இன்னைக்கு கனடா போறாருல்ல, நமக்காக அவர் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆமா, நீங்க அட்டெண்ட் பண்ணுங்கம்மா. நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? நீங்களும் வந்தாகணும். அங்க ஒரு ஜோசியக்கார அம்மாவும் வருவாங்க. அவங்கள நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அம்மா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, இந்த ஜோஷியம் ஜாதகம் இதுலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லம்மா. அதுவும் இல்லாம நானும் சிவன்யாவும் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம்மா. இங்க பாருங்க, நாம 2 பேரும் எப்ப வேணா வெளியே போலாம். அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. நமக்காக தானே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம குடும்பத்தோட எல்லாரும் அங்க இருந்தா தானே அவருக்கு அது மரியாதையா இருக்கும்.
அதுவும் இல்லாம சூர்யா அங்கிள் வேற போறாரு. நல்லபடியா அவரை வேற வழி அனுப்பணும். இதுக்கப்புறம் எப்ப திரும்பி வருவார்னு தெரியாதுல்ல. அவருக்காகவாவது போகணும்ல. ப்ளீஸ் நாமளும் போலாங்க. இது ஆர்டரா இல்ல பெர்மிஷனா? ஓகே, 2 பேரோட வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும். அப்படி கொடுக்கலனா வாழ்க்கை நல்லா இருக்காது. நாம லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னா இவங்க 2 பேரோட பேச்ச கேட்டே ஆகணும். அப்ப போலாமா? வாமா வாங்க. அப்பாவோட டெக்னிக் அப்படியே ஃபாலோ பண்றேன்லமா. இந்த நாட்டை விட்டு சூர்யா போறான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகத்தை விட்டே நீ போறேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். 205. தேங்க்யூமா. ஹலோ, சொல்லுங்க சார். அம்மாடி சிவன்யா 205ல இருக்காங்களாம். என்னன்னே தெரியல. அந்த ஜோசியக்கார அம்மாவை பத்தி நீ சொன்னல, அவங்கள பத்தி நீ சொன்னதை கேட்டு என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஒன்னு சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. ரம்யாவும் ஒரு ஜோசியக்கார அம்மாவை வர சொல்லியிருக்காளாம். ஆமா, நீ சொன்ன அந்த ஜோசியக்கார அம்மா எப்ப வருவாங்க? அம்மா இப்பதான் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாம். நீங்க அவங்களோட போயிருங்க. நான் அவங்க வந்ததும் வரேன். அப்படியே செய். சீக்கிரமா வந்துரு. ரூம் நம்பர் 205 எங்க இருக்கு? தேங்க்யூ. இவங்க தான் அவங்க வர சொன்ன ஜோசியக்காரங்கன்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு அவங்க இவங்கள பாத்திரக்கூடாது. அதுக்குள்ள தடுக்கணும். ஸ்ரேயா, இப்ப என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. என்ன செஞ்சாச்சும் அந்த சூர்யா கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டணும். அந்த வேலையை நீ என்கிட்ட விட்டுடு. ஒரு புது விதமான பிரச்சனை இப்ப வந்திருக்கு. நான் ஒரு ஜோசியக்கார அம்மாவை வர சொல்லியிருந்தேன். சங்கவியோட அம்மா இந்த ஜோசியக்கார அம்மாவை வர சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நம்மளை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு இவ கண்ணு முழிக்கணுமே. இல்ல ஸ்ரேயா, இவங்க ஒரு அப்பாவி. இவங்களை நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா சரி, இவங்களுடைய உருவத்துல நீ போகணும். அதே சமயத்துல சூர்யாவோட மோதிரத்தை கழட்டுற வேலையை நான் பாத்துக்கிறேன். அவன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜோசியக்காரி ரூபத்துல ஹரிஷ் குடும்பத்தை நீ பாத்துக்கோ. இதுக்கு இடையில அந்த சூர்யாவுக்கும் கைலாஷுக்கும் நான் சண்டை மூட்டுறனா இல்லையான்னு பாரு. நான் கிளம்புறேன். அட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யமுனா நீ வாங்க. அட கார்த்தி நீ வந்துட்டியா? வாப்பா வா. எப்படி இருக்க? வாங்க வாங்க, பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. ரம்யா, சிவன்யா ஒரு ஜோசியக்கார அம்மாவை வர சொல்லியிருக்கா. அந்த அம்மாவை நான் இங்கேயே வர சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க அண்ணி, இந்த ஜோசியால சுத்த வேஸ்ட். அதெல்லாம் காலம் கடந்து போயிடுச்சு. நான் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன். ஒரு ஃபேஸ் ரீடர். அவ புட்டு புட்டு வச்சிருவா. கண்டவங்கள எதுக்காக இங்க வர சொல்லிட்டு இருக்க? யமுனா, நாம இங்க வந்திருக்கிறது ஒரு பார்ட்டிக்கு. இங்கேயும் வேலையை ஆரம்பிச்சிடாத. ஏய் என்னடா நீ வரட்டும், நமக்கும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கும்ல. என்னடா அவங்க இங்க வந்தா தானே நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கும் தெரியும். என்ன வந்துட்டாங்க வந்துட்டாங்க. நான் சொன்னல என் ஃப்ரெண்டு அவளே வந்துட்டா பாருங்க. அனு, நாங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கூட தெரியுமா, எல்லாரோட தலையெழுத்த மேல இருக்கிறவன் தான் எழுதுவானா. ஆனா சூர்யா அவனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா என் தலையெழுத்து என் கையில. நினப்பு பொழப்ப கெடுக்கணும் வாங்க. நீங்க இல்ல யார் நினைச்சாலும் அவங்க தலையெழுத்து அவங்களால எழுதிக்க முடியாது. அப்படியா? நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நம்ம தலையெழுத்தை எழுதுறவன். நாளைக்கு நடக்க போறது என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைய பொழுது விடியலாம், விடியாமலும் போகலாம்.
எனக்கு பயமா இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் பாத்தீங்களா? என்னங்க யார் அப்படி சொன்னா? இந்த மோதிரம் தான் எல்லாமே சொல்லுச்சு. இங்க பாருங்கம்மா. சாரி, அவன் தான் என்னோட பையன் கார்த்திக். சமீபத்துல தான் இவனுக்கு கல்யாணம் ஆச்சு. இவன் முகத்தை பார்த்து நீங்க சொல்லுங்களேன், இவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அம்மா, என் லைஃப் சிவனியா கூட நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியமே இல்ல. கார்த்திக் ப்ளீஸ் பா, அம்மாவுக்காக. சிவனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, நான் கிளம்புறேம்மா. நில்லுங்க. அண்ணி இங்க பாருங்களேன், என் ஃப்ரெண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்ல மாட்டா. அதனால எதா இருந்தாலும் தனியா கேட்டுக்கோங்க. ஆமா, இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம். உங்களுக்கு பிரைவசி இல்லாம போயிடும். என் கூட வாங்க, அந்த ரூமுக்கு போலாம். டாடா பை. கார்த்திக் போடா. நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு இந்த ஃபேஸ் ரீடிங்லாம் நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் அம்மா பேச்ச மறுக்காம நான் வந்திருக்கேன். என் மனைவி உண்மையிலே நல்லவதானே? என்னாச்சுங்க? ஏங்க அப்படியே பாக்குறீங்க? சரி விடுங்க, நீங்க சொல்லணும்னு அவசியம் கூட இல்ல. நேரா எங்க அம்மா கிட்ட போய் என் ஃபியூச்சர் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றேன். என்னோட தலையெழுத்தோட ஒவ்வொரு லைன்லயும் அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். என் வைஃப் சிவனியா என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்பவும் அதிர்ஷ்டம் தான். தேங்க்யூ. யாரு மேலயுமே இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க கூடாது. அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. என் மனைவி மேல நீங்க நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்றதா இருந்தா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்புறேன். என் சிவனிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க குடும்ப மானத்தையே அவதான் காப்பாத்தினா. ஒருவேளை அவ இல்லனா உங்க முன்னாடி நான் நின்னு பேசிட்டே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை போட்டதே அவதான். அவளை முத தடவை பார்த்த உடனே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அப்பா வாங்கின கடனுக்கு அவனுக்கே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவனும் பணத்துக்காக அவளை குடும்பம் பண்ணான். ஆனா அவனை ஒரு வார்த்தை கூட தப்பா பேசவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவ அவ. வாழ்க்கையில் அவளுக்காக நான் உயிரை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் நான் என் உயிரை கொடுப்பேன். எங்க உறவு அப்பேற்பட்டது. அவளை எப்போ நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்க முகத்தை பார்த்து தான் சொல்லுவீங்க, ஆனா நான் மனசுல இருக்கிறத சொல்றேன். ப்ளீஸ் எதையாவது சொல்லி எங்க 2 பேரும் பிரிச்சிடாதீங்க. ஏன் இவர் என்னை இந்த அளவுக்கு நம்புறாரு? அவர் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் எனக்குள்ள என்னென்னமோ நடக்குது. இங்க பார் சிவனியா, இந்த பந்தத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு உன்னோட கடமையை மறந்துடாத. உன் மனசுல கடமையை தவிர வேற எந்த ஒரு யோசனையும் இருக்கக்கூடாது. நீ பழி வாங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்க. அனு, நீ ஃப்ரீ ஆயிட்டியா? உன்னை தனியா மீட் பண்ண ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு அனு, நீ பொறுமையா நிதானமா இப்ப எனக்கு ஃபேஸ் ரீட் பண்ணி சொல்லு. அனு, என்னாச்சு? சந்தோஷமா போயிட்டு இருக்கிற உங்க குடும்ப வாழ்க்கையில ஒருத்தி குறுக்க வரப்போறா. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், அப்படிலாம் நடந்துக்கவே மாட்டாரு. நடக்கணும்னு இருக்கிறத நம்மளால தடுக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாரு. நீ ஏதோ தப்பா சொல்ற. உண்மையை சொன்ன, அது உங்களுக்கு கசப்பா தெரியுது.
காலத்து பசங்களுடைய பழக்கமே தான். எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது. ச்சே. தேங்க்யூ ஸோ மச். என்னாச்சு? சுளுக்கு நீங்க பிடிக்கலனா என்ன ஆயிருக்கும்? இந்த ஹைல்ஸ் செப்பல் போடும் போதெல்லாம் இப்படிதான் ஏதாவது ஆயிடுது. பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா போக வேண்டாமா? ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா போறேன். ஏன் கைலாஷ், என்ன பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஒன்னா ரெண்டா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். தேங்க்யூ கைலாஷ். என்ன பத்தி உங்களுக்காவது தெரியுதே. ஏன் சொல்றேன்னா, தெரிய வேண்டியவருக்கு தெரிய மாட்டேங்குதே. இனி உனக்கு அந்த கவலையே வேண்டாம். இந்த வயசுலயும் நீங்க எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கீங்க. இந்த சூர்யா சுத்த போர். கைலாஷ் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? என்னங்க, அவ மனுஷா தானே? ஆமா. உங்ககிட்ட என்ன பேசிட்டு போறா? உங்களதான் கேக்குற, சொல்லுங்க. சங்கவி கிட்ட போன்ல பேசிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இங்க என்ன பண்ற? அவளுக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு கிடைக்கவே இல்லையே. அவ ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கு. நீயும் உன் பொண்ணு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன குறை சொல்லுங்க. இந்த வழியா வந்துட்டு இருந்தாங்க சூர்யா வைஃப், திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேளையா நான் பிடிச்சேன், இல்லைன்னா அடிபட்டு இருக்கோம். இட் இஸ் an accident. நான் அப்படி தூக்கிட்டு இருக்கும்போது தான் நீ வந்துட்ட. நீ வந்து பார்த்த உடனே என்னென்னமோ பேசிட்டு இருக்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? அங்க எல்லாரும் உள்ள இருக்காங்கல்ல, வா போலாம். வா. போ. ரம்யா அவ புருஷனை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. நானும் அவளோட மனசை குழப்பிட்டு தான் வந்திருக்கேன். இப்பதான் ஆட்டம் தொடங்கி இருக்கு. அடுத்து நாம் ஆட போற ஆட்டத்துல சூர்யாவும் கைலாஷும் அடிச்சுக்கிட்டு சாகணும். கார்த்திக் தான் கால் பண்றாரு. சிவன்யா, இங்க என்ன பண்ற சிவன்யா? அதுவும் இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, யாரோ ஜோசியரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்த. வந்து அவங்கள இங்கே தான் வர சொல்லியிருக்கேன். ரிசப்ஷன்ல கூட இந்த ரூம் தான் சொன்னாங்க. இந்த ரூமா? அது ரிசப்ஷனிஸ்ட் தப்பா சொல்லியிருப்பாங்க. பென்ட் ஹவுஸ்ன்றது மேல இருக்கு. நாம அங்கதான் புக் பண்ணிருக்கோம். ஓ அப்படியா? அதான் அந்த ஜோசியக்காரமா இன்னும் வரல போல இருக்கு. 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொன்னவங்க இன்னும் வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க அங்க வரவே வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு ஜோசியர் போதும். சரி, வா போலாம். கொஞ்சம் இருங்க. இந்த பக்கம் எங்க போறோம்? அது இல்ல, நீங்க தானே நமக்கு ரூம் இந்த பக்கம் புக் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. அப்போ நாம இந்த பக்கம் தானே போகணும். அந்த ஜோசியக்கார லேடி என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. லைஃப்ல என்னைக்கும் யாரையும் நம்பாதீங்கன்னு, முக்கியமா பொண்டாட்டியை நம்பாதீங்கன்னாங்க. அப்படின்னா உன்னால ஆபத்து தானே அர்த்தம். அப்படி பிரச்சனை வருவாங்கிற? வரட்டும், வராம இருக்கட்டும். ஃபேமிலியை விட்டு உன்னை நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டேன்னு வை, அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதுவும் மீறி எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உனக்கு தான் தெரியுமே,
ஆபத்தோட விளையாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உன்னை நான் பிரைவேட் டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். நீயே சொல்லு, எத்தனை தடவை நம்ம வெளியே போகணும்னு பிளான் பண்ணோம்? என்ன சொல்றீங்க? சரி சரி, ஷாக் ஆகாத. நாம இந்த ஹோட்டலோட டாப் ஃப்ளோருக்கு தான் போறோம். அங்கதான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்கெல்லாம் நான் வரமாட்டேன். பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னா வேணும்னு தானே அர்த்தம். எனக்கு பொண்ணுங்க மனசு புரியும், வா போலாம். இவர் எந்த நேரத்துல எப்படி மாறுவார்னே தெரியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. சிவன்யா, உனக்கு பிடிச்சது சைனீஸா இல்ல இந்தியனா? ஏதாவது ஒண்ணு. ஏதோ ஒண்ணா? இந்த மோதிரம் எப்படி என் கையில இருந்து விழுந்துச்சு? அதோ வரேன். இந்த மோதிரம் எப்பவுமே டைட்டா இருக்கணும், என்ன மாதிரியே டைட்டா இருக்கணும். யாருப்பா அது? இதோ பாரு அண்ணி, வாங்க உள்ள வாங்க. அது வந்து கதவு முடிட்டுமா? ஆச்சு, சொல்லுங்க. முதல்ல வந்து உட்காருங்க. அண்ணா, அந்த ஃபேஸ் ரீடர் எங்க போயிட்டாங்க? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. முதல்ல உட்காருங்க. உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவ தேவையில்லாம பேசிட்டு இருந்தானா? அவ என்ன சொன்னானா, என் வீட்டுக்காருக்கு எனக்கும் நடுவுல ஒருத்தி வர போறாளா? பரவாயில்ல நீ வரட்டும், விடுங்க. வரத ஏன் வேணாம்னு சொல்லுவானே. அதெல்லாம் சரிண்ணா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? அந்த மனுஷா இருக்கால, டார்லிங், அந்த டார்லிங் எங்க பிடிச்சிங்க? அதாவது அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு கேட்க வந்தேன். ஏன்னா அவங்க நடையும் உடையும் பார்க்கும்போதே ரொம்ப மாடலா இருக்காங்க. எதுலயும் குறைச்சல் இல்ல. நிச்சயமா நம்ம ஊர் கிடையாதுல்ல? ஐயோ, இங்க இருந்து எல்லாம் இல்ல அண்ணி. அவளோட சொந்த ஊரு ஆஸ்திரேலியா. அங்கிருந்து தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். அவனா எனக்கு உயிர் தெரியுமா? அவன் நானா உயிரே விட்டுருவா. இன்னொரு விஷயம் தெரியுமா அண்ணி? அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். ஆமா, அது என்னமோ உண்மைதான். ரொம்ப ஸ்மார்ட் தான் அவன். லட்சத்துல ஒரு வார்த்தை. ஆனா இது நம்ம ஊர் இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்திக்கணும் இல்லையாண்ணா? சரி, புரியல, விடுங்க. இங்க பாருங்க, கல்யாணம் ஆச்சோ இல்ல கல்யாணம் ஆகலையோ, எதுவா இருந்தாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க கிட்ட லிமிட்டா பழகணும் இல்லையா? அண்ணி, அவளுக்கு ஆம்பளைங்க கூட பழகுற பழக்கமே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸோட பழக வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவளுக்கு நானா ரொம்ப உயிர். என்ன தவிர யார்கிட்டயும் பேச மாட்டா. She loves me a lot அண்ணி. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். I love her a lot. நீங்க உட்கார்ந்து பொறுமையா ட்ரிங்க் பண்ணுங்க. நான் இப்ப வந்துறேன். ஒரு எங்க போறீங்க? வந்து கம்பெனி கொடுங்க. சாப்பிடுங்க. நான் வந்துறேன். ஹலோ. ஸ்வீட்டி, எங்க போற? ரொமான்டிக்கா இருக்கீங்கன்னு ஒரே வார்த்தையில என்ன கொன்னுட்டியே. உன்னை பார்த்ததுல இருந்து மனசு உன்னை சுத்தியே வருது. என்ன ஒரு அழக, வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அண்ட் உன் கண்ணு, அந்த அழகுல விழுந்தவன் தான் நான். எனக்கு என்ன தோணி இருக்கோ அதே உனக்கும் தோணி இருக்குல்ல? வாட் நான்சென்ஸ்! சுயநனவோட தான் பேசுறீங்களா? ஃப்ரெண்ட் வைஃப்னு மறந்துட்டு பேசுறீங்க. டிஸ்கஸ்டிங். உங்ககிட்ட பழகுனதுக்கு சூர்யாவை சொல்லணும். உன் ஃப்ரெண்ட் கைலாஷ் இருக்கான்ல, அவனோட பிஹேவியர்ஸ் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னாச்சு? அவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கியே. என்ன சொன்னா? உன்னை திட்டானா அவன்? திட்ல, என்ன பார்த்து வர்ணிக்கிறான். என் கண்ணை, என் முடிய, என் முழு பாடியை பார்த்து வர்ணிக்கிறான். அவன் அப்படியே என்ன முழுங்குற மாதிரி பார்க்கறான். அது டாப் டு பாட்டம். Oh my god. என்னால முடியல. ஒரு நிமிஷம் இரு. அண்ணியும் இங்க வந்தப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது எனக்கு புரியவே இல்லடா. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்ன சொன்னாங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு சொல்லு. கைலாஷ் உன்னை அந்த நோக்கத்தோட பார்த்தாலும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லிடு. அவனை நான் கவனிச்சு. என்னத்தை கவனிக்கிறது? அவன் பார்த்ததை நினைச்சா இப்ப கூட எனக்கு டென்ஷன் ஆகுது. Really irritated now. Disgusting these people are. Idiots. கைலாஷ் வயசு பொண்ணோட அப்பான்னு சொன்னா நிச்சயமா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க.
இப்ப நீ சொன்ன மாதிரியே என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சங்கவியை கூட்டிட்டு நான் வெளியில போனா எல்லாரும் எங்களை அண்ணன் தங்கச்சியும்பாங்க. பொண்டாட்டி வயசானவளா தெரிஞ்சா நம்மளையும் அப்படித்தானே நினைப்பாங்க. பல ஆம்பளைங்க அதனாலதான் ஜோடியா எங்கேயும் போறது இல்ல. நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களை இங்க இருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு சொர்க்கத்தை காமிக்கிறேன். பயந்து போயிட்டீங்களா? நம்ம 2 பேரும் தனியா போனா அந்த இடம் சொர்க்கம் தானே. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அது சொர்க்கமா இருந்தா என்ன, நரகமா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஏய் எழுந்துடி. உனக்கு இங்க என்னடி வேலை? ரம்யா, என்ன என்ன ஆச்சு உனக்கு? நீங்க ஏன் இப்படி எதுவும் பண்ற? பேசாதீங்க, உங்களை நான் அப்புறம் பாத்துக்கறேன். ஏய் எதுக்காக நீங்க வந்த? எதுக்காக இங்க வந்தா? அண்ணா கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆஹா, யாருக்கு காது குத்துற? அண்ணன் தங்கச்சி இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்களா? இந்த மனுஷனை சொல்லணும். இதோ பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என் ஃப்ரெண்ட் அனு கரெக்டா தான் சொல்லிருக்கா. எனக்கு ஒரு சக்காலத்தி வரப்போறான்னு சொன்னா. அனு சொன்ன அந்த சக்காலத்தி இவர் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்னங்க குறை வச்சேன்? ஒண்ணு இல்லாத விஷயத்த பூதாகரமாக்குற நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கலையே. தேவையில்லாம சந்தேகப்படாத. போ போய் வேலைய பாரு போ. அவதான் தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசினா போய் அவளுக்கு வேற வேலை இல்ல பாருங்க. உங்களை தேடி வந்து பேசுறா. நீங்க முதல்ல ஒழுங்கா இருக்கணும். என்ன ஒழுங்கா இல்ல? என்ன பேசுற நீ? ஃப்ரெண்டோட வைஃப். அந்த மாதிரி நீங்க ஒண்ணு பழகல நினைக்கிறேன். திரும்ப திரும்ப பேசி பொய்ய உண்மையாக்காதீங்க. வயசு பொண்ணு இருக்கா நமக்கு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிச்சிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே. என்னாச்சு? ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வந்துட்டா. பொழுது போகாம சண்டை போட்டுட்டு இருக்கோமா? நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் சமாதானம் பண்றதுக்காக வந்திருக்கியா? பொம்பளைங்க கிட்ட இருந்து தான் பொம்பளைங்களை காப்பாத்தணும்னு நினைச்சா இப்ப உன்கிட்ட இருந்து இவரை காப்பாத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த ஆளுக்கு தான் அறிவில்ல, உனக்கு அறிவில்ல. இனிமே இவரை பார்த்த உன் கொண்டு 2 பிடிங்க காக்கா போட்டுருவேன். புரிஞ்சுதா? வந்துட்டாளுங்க, யார் கிடைப்பாங்கன்னு. நல்லா போய் நம்பரா இருப்பாரு. Are you out of your mind? What nonsense is this? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? ரம்யா ப்ளீஸ் இதோட நிறுத்து. ப்ளீஸ் சொல்றேன்ல, எங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லன்னு நான் தான் சொல்றேன்ல. ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீங்க கத்தறத பாக்கும்போதே எல்லாம் தெரியுதே. இப்படி வந்து நின்னா யார் தான் மயங்க மாட்டாங்க. நான் மட்டும் வரலைனா உங்களை மயக்கி கூட்டிட்டு போயிருப்பா. இப்படி ஒரு பொம்பளை பார்த்ததே இல்ல. முதல்ல அவளை போய் ஒரு நிமிஷம். ஏய் என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க. நானே சொல்றேன். இவன் மேல இருக்க நம்பிக்கையில நீங்க ரூம்ல ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க 2 பேரும் இங்க கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். இவங்க என்ன சொல்றாங்க? டார்லிங், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. just talking nonsense. வாய்க்கு வந்தது உளறிட்டு இருக்காங்க. ஏய் நோ டார்லிங், நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கறேன். அனி இப்போ சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. இவ என்ன சொன்னாங்கறத நான் முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இருங்க நான் சொல்றது முதல்ல கேட்டு அப்புறம் பேசுங்க. இவ என்கிட்ட ரூம்ல வந்து என்ன சொன்னா தெரியுமா? என்னோட இந்த உயிர் நண்பன் உன் புருஷன் வேலைக்காகாதவன் சொல்லிருக்கான். இவன் பார்த்த பார்வையால அவ எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கா தெரியுமா? நீங்க எது பேசுறதா இருந்தாலும் முதல்ல அவங்க கிட்ட பேசுங்க. என் வைஃப் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏன்னா இவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். அவ எப்படிப்பட்டவன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கண்ணா. என் புருஷன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை மயக்கி அவ பக்கம் இழுத்துக்க பாக்குறா. What rubbish? Are you out of your mind? ஏன் இப்படி இல்லாத போலதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ ஸ்வீட்டி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆனா உனக்கு பிபி ஏறிடுமா? பாத்தீங்களா, நான் ஏதேதோ உளறேனா? இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்களை அடிச்சிடுவேன். அப்புறம் மரியாதை இருக்காது. பாத்தீங்களா? பாத்துட்டு தானே இருக்கான். ஏய் சூர்யா, சொல்லு. நீ இப்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. என்ன? ஏன் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு கை வாங்குற நீ? ஆமா, ஓங்கன என்ன பண்ணுவ? உனக்கு மரியாதை இருக்காதடா. ஏய், உன்னெல்லாம் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்குடா. உன்னை நம்பறதுக்கு அந்த பாம்பை நம்பிட்டு போயிடலாம். ஏன்னா அது நேருக்கு நேரா வந்து கொத்துண்டா. ஏய் சூர்யா, shut up, just shut up. பெரிய வாயை மூடுறா. சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய் என்ன பண்ற பாரு. சூர்யா, விடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை நான் அழிச்சிட்டேன். இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மோதிரம் நிச்சயமா விழுந்துரும். என்னங்க? என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு கை உங்களுக்கு சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுறீங்க. வயசானாலும் இன்னும் அறிவு இல்ல போல் இருக்கு. ராத்திரி நடந்தது உங்களுக்கு புரியல? அப்புறம் மயக்க பாக்குறா நீ. என்ன வளர நீ? ஆமா, நீ அவன ஒரு கை பாத்துட்டு சொல்றது கேளுங்க. என்ன தைரியம்? என் பொண்டாட்டி அவன ஏற்கனவே 2 தடவை எங்களோட எல்லா முயற்சியும் வீணாயிடுச்சு. இப்ப எல்லாம் கைகூடி வந்தோம். இப்பவும் வீணா போயிடுச்சு. ஏய் சிவன்யா,
என்ன யோசிக்கிற? என்னடா நேத்து வரைக்கும் இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்க, இன்னைக்கு என்னடானா ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஃபேமிலியில இதெல்லாம் சகஜம் தானே. ஆனா எப்போ இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மனஸ்தாபம். நல்லவேளை கிளைமேக்ஸ்ல அப்பா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க, உண்மையை நம்ம கிட்ட பாசமா இருக்கவங்க கிட்ட நம்ம அன்பா இருக்கணும்னு. மனுஷங்க கிட்ட எப்பவும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் மாறி போய் எவ்வளவோ நாளாச்சு. நாம யாரை முழுசா நம்புறோமோ அப்படிப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் நமக்கு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவாங்க. ஆமா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த வாழ்க்கையில ஒருத்தரையும் நம்ப முடியாது போல இருக்கே. அப்புறம் இன்னைக்கு கூட ஹோட்டலுக்கு ஒரு லேடி வந்தாங்களே, ஜோசிகாரம்மா, அவங்க கூட உன்னை நம்ப வேணாம்னு தான் சொன்னாங்க. அதுக்காக அவங்க சொல்றபடிலாம் நான் கேட்பேனா என்ன? ஆமா, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டானே. அத மாதிரி என் மனைவி மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை என்னைக்குமே வீணாகாது சிவன்யா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். என்னாச்சு சிவன்யா? என்னாச்சுமா சிவன்யா? அடிபட்டுச்சா? வலிக்குதா? இல்ல இல்ல. நான் உன்னை எந்த அளவுக்கு நம்புறேனோ நீ என்ன அந்த அளவுக்கு நம்பணும். நம்பிக்கை உறவை பலப்படுத்தும். நான் உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்.